If I am given a website, as an SEO specialist, I'm a beginner, what I should do first? நான் எஸ்இஓக்கு ஃப்ரெஷருங்க, புதுசு, எனக்கு ஒரு வெப்சைட்டு கொடுக்குறாங்க, நான் எஸ்இஓ பண்ண போகிறேன், நான் முத என்னங்க பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணுற இந்த எஸ்இஓ பண்ணுற அந்த வெப்சைட்டு அந்த பிஸ்னஸை பற்றி அனலைஸ் பண்ணிங்க. டொமைன் நாலேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நிறைய பேர் அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, கிளைண்ட் என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இல்லை நம்ம எஸ்இஓ பண்ண போகிற வெப்சைட் ஓனர்ஸ் அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்றதை பற்றி சுத்தமாக ஐடியா இருக்காது. ஸ்ட்ரைட்டாக கீவேர்டு ஆங்கிள்லேயே யோசித்து எஸ்இஓ பண்ணுவாங்க. தட் இஸ் நாட் குட். ஒரு இண்டஸ்ட்ரியல் வெப்சைட்டாக இருக்கலாம், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிஸ்னஸ் கான்செப்டோடைய ஒரு வெப்சைட்டாக இருக்கலாம். அந்த வெப்சைட்டில் அவங்க என்ன சர்வீசஸ் பண்ணுறாங்க, எந்த லொக்கேஷனில் அந்த சர்வீசஸ் பண்ணுறாங்க, அது ஆன்லைன் பிஸ்னஸா இல்லை ஆஃப்லைன் பிஸ்னஸா இல்லை மிக்ஸ்டு பிஸ்னஸா, ஓகேங்களா, அந்த வெப்சைட்டை பற்றியான டீட்டெயில்ஸை கேதர் பண்ணுங்கள். அந்த பிஸ்னஸ் டீட்டெயில்ஸை கேதர் பண்ணுங்கள். ஸ்பீக் டு த கிளைண்ட், ஸ்பீக் டு த பிஸ்னஸ் ஓனர்ஸ், ஓகேங்க. ஸ்பீக் டு த கன்சர்ன்ட் பர்சன் அண்ட் நோ அபவுட் த பிஸ்னஸ், நோ அபவுட் த டொமைன் நாலேஜ். ஒரு 2 நாள் ஆகட்டும் இல்லை 1 வாரம் ஆகட்டும், அதை பற்றி தெரியாமல் நீங்கள் எஸ்இஓ பண்ணீங்க அப்படின்னா தட் வில் நாட் கம் அப் வெல். சில வெப்சைட்ஸ் எனக்கு கூட வரும், பிஸ்னஸ் ஸ்டார்டிங்கில் எனக்கு புரியாது, அதை பற்றி நான் கேட்பேன், என்னங்க பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இதை பண்ணுறேன் அப்படின்னா, அப்படியா, அது எப்படி பண்ணுறது, இது எப்படி பண்ணுறதுன்னு கொஞ்சம் டீட்டெயிலாக கேட்பேன். ஸோ அதை பற்றி நீங்கள் விஷயம் தெரிய யூ வில் ஹாவ் அப்போ தான் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனர் அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவில் அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ஸில் நீங்கள் அந்த பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ண முடியும். அண்டர்ஸ்டாண்ட் த டொமைன் நாலேஜ் ஆஃப் த பிஸ்னஸ் ஆஃப் த இண்டஸ்ட்ரி. அதாங்க. தேங்க்யூ வெரி மச். திஸ் இஸ் சசிகுமார் டாக்ஸ்.